கிரிக்கெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் மாதிரி ஒரு மினி ஐபிஎல்ல நம்மளுடைய பிசிசி நடத்த திட்டமிட்டிருக்காங்க. 10 ஓவர் கொண்ட தொடர் அதை நடத்த போகிறாங்க. அது எப்போ ஆரம்பிக்காங்க, அது எந்தெந்த அணிகள் பங்கேற்கும், அதை பற்றியும் நம்மளுடைய தல டோனி ஜெர்சி நம்பர் 7க்கு நம்ம பிசிசிஐ ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் அந்த ஜெர்சியை யாரும் பயன்படுத்த முடியாது, அதை பற்றி தெளிவாகவும், நம்ம சவுத் ஆப்பிரிக்கா தொடர்லேருந்து முகமது ஷமி காயம் காரணமாக விலகியிருக்காரு. அதனால் நம்ம இந்திய அணிக்கு பெருத்த அடி விழுந்துருக்கே சொல்லலாம். அதை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. முதலாவது நம்மளோட முகமது ஷமியை பற்றி பார்ப்போம். 2023 உலகக்கோப்பையில் இந்திய அணி ஃபைனல் வர போனதுக்கு நம்ம முகமது ஷமியோட பங்கு மிக முக்கிய காரணம். அதை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. குறைந்த மேட்சுக்கு அதிக விக்கெட் எடுத்து மிகப்பெரிய சாதனை படைத்தார். அவருக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் கொடுத்துருந்தோம். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா தொடரில் அவரை களமிறக்க பிசிசி திட்டமிட்டிருந்து ஒன் டே மற்றும் டெஸ்ட்டுக்கு அவரை அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் காயம் காரணமாக நம்முடைய முகமது ஷமி விலகியிருக்காரு. ஏற்கனவே தன்னோட சொந்த காரணத்துக்காக தீபக் சகர் விலகியிருந்தார். இப்போ முகமது ஷமியும் விலகினது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. அதனால் மிக விரைவில் இந்திய அணி மாற்று வீரர் அறிவிக்க எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததான் நம்ம தல டோனியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தல டோனி இந்தியாவின் 3 விதமான ஐசிசி கோப்பையை வாங்கி தந்த ஒரே தலைவன். நம்ம தல டோனி இந்தியாவுக்கு மட்டும் ஐசிசி நாயகனே சொல்லலாம். அந்தளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான கேப்டனாக இந்திய அணியை வழிநடத்தினார். அவர் சமீபத்தில் இந்திய அணியோட ஓய்வு அறிவிச்சிருந்தார். அதன் பின் அவரை பிசிசி முறைப்படி வழி அனுப்பலை, கௌரவப்படுத்தலை அப்படின்னு சொல்லி நம்ம தல டோனி ரசிகர்களுக்கும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஆதங்கம் உண்டு. அதற்கு நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் பல முறை கண்டனம் தெரிவிச்சிருந்து, நம்ம தல டோனி கூட என்னோட கடைசி மேட்ச்சு சிஎஸ்கே ரசிகர் முன்னாடி தான் வெளியே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அவரை கௌரவிக்கும் விதமாக நம்மளுடைய பிசிசி நம்ம தல டோனியோட ஜெர்சி நம்பர் 7க்கு ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இனிமேல் இந்தியாவில் எந்த ஒரு வீராங்கனையோ நம்பர் 7 யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிரந்தரமாக அந்த நம்பர் 7க்கு ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. இதை நம்ம தல டோனி ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. இது எப்போவோ செய்ய வேண்டியிருக்கு. கொஞ்சம் காலந்தாமதமான முடிவாக இருந்தாலும் நல்ல முடிவாக பார்க்கப்படுது. இதற்கு முன்னாடி நம்ம இந்திய அணியில் நம்ம கிரிக்கெட்டின் கடவுள் சச்சின் டெண்டுல்கரோட நம்பர் 10க்கு ஓய்வு அளித்த நிலையில் இப்போ நம்ம தல டோனியோட நம்பர் 7க்கு ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. இதனால் நம்ம தல டோனியோட ரசிகர்கள் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த வெற்றியை கொண்டாடி வராங்க. இது நம்ம தல டோனி கிடைச்ச மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்படுது. இனிமேல் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நம்மளுடைய பிசிசியின் அடுத்த திட்டமான மினி ஐபிஎல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மினி ஐபிஎல் எப்போ நடக்குன்னா அடுத்த வருடம் 2024 நடக்கிறதுக்கு பிசிசி திட்டமிட்டிருக்காங்க. செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இந்த மேட்செல்லாம் நடக்க இருக்கிறது. இந்த தொடருக்கு நம்ம இந்தியாவின் பிசிசியின் செயலாளரான அமித்ஷா தான் தலைமை தாங்குறாரு. அவர் தான் இதுக்கு தலைவராக இருக்கார். இந்த தொடரானது 10 ஓவர் கொண்ட மேட்சாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ உலக லெவலில் 10 ஓவர் கொண்ட T10 மேட்ச் மிக ஃபேமஸாக இருக்குது. அந்த சந்தை பயன்படுத்திக் கொள்ள நம்மளுடைய பிசிசி முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்களும் இனிமேல் 10 ஓவர் மேட்ச் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி இதே செப்டம்பர் அக்டோபர் மாத காலங்களில் நம்ம சேம்பியன் டிராஃபி நடத்தியிருந்தோம். ஒரு 3 சீசன் வெற்றிகரமாக முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா சில பல காரணத்தினால் அந்த சேம்பியன் டிராஃபி கைவிடப்பட்டது. இப்போ அதை நம்ம பிசிசிஐ பயன்படுத்தி திட்டமிட்டிருக்காங்க. இனி வருங்காலங்களில் 2024 இருந்து செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் 10 ஓவர் கொண்ட T10 மேட்சை நம்மளோட பிசிசி நடத்துகிறாங்க. அது மினி ஐபிஎல்லாக பார்க்கப்படுது. அதோட டீம் ஏலம் மிக விரைவில் அறிவிக்கப்படும். எந்தெந்த அணிகள் பங்கேற்காங்க, எந்தெந்த பங்குதாரர் பங்கேற்காங்கன்னு சொல்லி மிக விரைவில் அதுக்கான அப்டேட் வரும். அதுக்கான அப்டேட் வரும்போது நாங்கள் அறிவிக்கும். குறிப்பாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அதில் டீம் எடுப்பாங்கன்னு மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்குது. எடுத்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த T10 மேட்சை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சரி பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.